ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரன்னர் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, யாண்டிஸ் வெப்சைட்டில் பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லாமல் இருந்தேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் வித்ட்ரா பண்ணியிருந்தேன், அதோட பேமெண்ட் ப்ரூஃப் ப்ராசஸிங்கில் இருந்துச்சு. அதோட ப்ரூஃப் தான் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் அதோட ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில ப்ராப்ளத்தினால அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னோடய பேபாலில் ஒரு சில மிஸ்டேக் தான். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்துச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு பேமெண்ட் வந்து கரெக்டாக இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க பே பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட ப்ரூஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் லைக் பண்ணி என் பண்ணுற ஆப் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சில ஆப் கொடுப்பாங்க, ஒரு சில ஆப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வெப்சைட்டில், யாண்டிஸ் வெப்சைட்டில் இது ஒரு ஜென்யூனான வெப்சைட். கரெக்டாக அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ் அவங்க பேசுகிறான ஒர்க், ரஷ்யன் அவங்களோட வெப்சைட் தான் இது. ஃபுல்லாகவே இது ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இப்போதைக்கு இல்லை. ரஷ்யன் லாங்குவேஜ் அண்ட் அரபி லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜில் தான் இருக்கும். அதில் எந்தெந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஒர்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு ஒரு 5 லாங்குவேஜை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறதுலாம் வந்து ஆல்ரெடி நான் ஒர்க்கு ட்ரெயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு அரபி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, $1.60. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா $1.60 ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்கில் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா 87 சென்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம். அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். $1.60, இது ஒரு 87, $2 40 சென்ட் இதிலே நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. செகண்ட் டாஸ்க் அதுவும் அரபி லாங்குவேஜ் தான். சாரி, தேர்டு டாஸ்க் அதுவும் அரபி லாங்குவேஜ் தான். அதுலேயும் $1.77. இதுலேயே நீங்கள் ஒரு $4 குறையாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம் அந்த 3 டாஸ்க்லேயே. அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டினாலும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபரல் பண்ணுங்கள். அவங்க ஒர்க் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கலாம், அதனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். நிறைய பேர் ஒர்க் பண்ணாமல் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு குயிக்காக வரும். பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் 650, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ரேட்டு தான். நம்ம எவ்வளோ இதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ரேட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட ரேட்டிங்கும் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் டாஸ்க்கும் நம்மளுக்கு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு டாஸ்க் நம்மளுக்கு 1 சென்ட் கொடுக்குறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்மளோட ரேட்டிங் வந்து எப்பொழுதுமே அதிகமாக வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ரேட்டிங்கோட சார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற லாங்குவேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரபி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஜெர்மன் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறேன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்பெனிஷ், ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், இந்த மாதிரி ஒரு 6 லாங்குவேஜில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 லாங்குவேஜில் ஒரு 4 டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க சொல்லியிருக்கேன். அந்த 4 டாஸ்க் நீங்கள் ஒர்க் பண்ணாலே ஒரு குறையாமல் ஒரு நாளைக்கு உங்களால் $5 உங்களால் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இந்த மை மணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த யாண்டிஸ் வெப்சைட் ஒரு வெப்சைட் முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வெப்சைட்டில் ஒரு சில ப்ராப்ளத்தினால அந்த வெப்சைட் வந்து லாக் ஆகிடுச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான். பேபால் அக்கௌண்ட்டையும் நான் அட்ரஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணேன். பேபால் அக்கௌண்ட்டும் லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு பேபால் அக்கௌண்ட்டும் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேபாலுக்கு ஒரு யாண்டிஸ் வெப்சைட் தான், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூ ஐடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஏர்ன் பண்ணிட்டு $1.50 நான் வித்ட்ரா பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். அது ப்ராசஸிங்கில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா என்னோடய பேபால் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தேன். அதனால எனக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களே சொல்லிட்டாங்க, த ரெசிப்ட் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி அண்டர் லிமிடேஷன். எனி பேமெண்ட் மேட் டு திஸ் அக்கௌண்ட் வில் பி ஆன் கோல்ட் அன்டில் இஷ்யூஸ் ரீசால்வ். ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க 30 days. அதாவது வித்ட்ரா பண்ணி ஒரு 1 or 2 வீக் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்படி உங்களோட பேபால் அக்கௌண்ட்டு KYC கம்ப்ளீட் பண்ணாமல் அதை ஏதாச்சும் ஒரு பெண்டிங் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, ப்ராசஸிங்கில் வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் பேபாலை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு உங்களோட வாலெட்டுக்கு சென்ட் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் 1 or 2 வீக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வித்ட்ரா பண்ண டேட் இது. இந்த $1.50 ரைட் சைடில் 1வது மாதம் 15 2021 அந்த டேட்டில் நான் வித்ட்ரா பண்ணது. 1 வீக் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோடய பேபால் KYC வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் எனக்கு 26 எனக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட ப்ரூஃப் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் KYC நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 27 நான் வித்ட்ரா பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 27 வித்ட்ரா பண்ணேன். ஃபினிஷ் ஆன டேட் அதே நாள் இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க எனக்கு பேமெண்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் பேபால் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு KYCயும் சரி பான் கார்டும் சரி ஏதாச்சும் ஒரு ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் மாத்திரம் ஒரு 1 வீக் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணுறதுனால லிஸ்ட் பை தான் உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த வித்ட்ரா பண்ணும் போது இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நான் $2.41 நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பாருங்கள், $2.41. ஓகேவா? இப்போ என்னோடய பேபால் அக்கௌண்ட்டு நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதோட யாண்டிஸ் அந்த நேமில் இருந்தே நம்மளுக்கு பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. $2.36. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணோம்? $2.41. $2.41 நம்ம வித்ட்ரா பண்ணது. அவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜ் அவங்க ஒரு 5 சென்ட் அவங்க ஒரு 6 சென்ட் அவங்க 5 சென்ட் தான் 5 சென்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மறுநாளே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேங்க் வாலெட்டுக்கு நான் சென்ட் ஆயிடுச்சு. அது நான் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் நான் இந்த பேபாலில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆயிடுச்சு. 27 வந்திருக்கு, 28 என்னோடய பேங்க்கு போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட், இப்போ நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வித்ட்ரா ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட பேபால் அக்கௌண்ட் இதில் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பை ஓனர் ஸ்க்ரீல் அதெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பேபால் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள்
இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வித்ட்ரா ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறக்காண்டி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடி மேலே ஷோ பண்ணியிருப்பாங்க. கீழே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1. ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணும்போது உங்களோட மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0 சென்ட். ஒரு 2 சென்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் மட்டும்தான். செகண்ட் வித்ட்ராவல் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் $1க்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ வித்ட்ரா பண்ணும்போது $1 தான். ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் மற்றும் ஒரு 2 சென்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ராசஸிங் அவங்க 30 நாள் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் 1 வீக் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 1 வீக்கில் வித்ட்ரா ஆகலாட்டினா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டினா இவங்களோட டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வாலெட்டுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஜென்யூனான ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2% நாங்கள் சார்ஜ் எடுத்துக்கிறோம், ப்ராசஸிங் சார்ஜ் அப்படி அவனுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் போய் இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைக் பண்ணுற இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு சைடு தான், ஒரு சைடு இன்கம் தான். ஏதோ ஒரு ஆப்பில் நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த மாதிரி ஆப் நம்மளுக்கு சொல்கிறது. ஆனால் அதுலேயே நீங்கள் மூழ்கி போயிருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்யூனான ஒரு வெப்சைட். உங்களுக்கு நாலேஜும் இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வெப்சைட் எம்டர்க், அமேசான் மெக்கானிக்கல் டர்க், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ரன்னிங் ஆகிடுச்சு. அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் டாஸ்க் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-4000 டாஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்கும். அதில் நிறைய பேர் நம்மளை இந்தியன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2002 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில மிஸ்யூஸ்னால் அவங்க நம்மளோட கண்ட்ரிக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோ டாஸ்க் வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க்குன்னு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்கிறது இந்த வெப்சைட் தான். சேமாக அதில் எப்படி ஒர்க் நாங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருந்தோமோ சேமாக இதுலேயும் அதே மாதிரி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் செக்காக அவங்க பே பண்ணாங்க. இப்போதைக்கு அவங்க பேங்க் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா 50,000 1,00,000 வரையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேமாக அதே மாதிரி தான் இது. இதில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இந்த யாண்டிஸ் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த வீடியோவில் கரெக்டாக அந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டிங்க. இதில் ஒரு சில டாஸ்க் உங்களுக்கு ஒரு சில நியூஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியலட்டினா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளோட இந்த டாஸ்கில் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டாஸ்க் வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ நம்ம போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குயிக்காக நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டினும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் யாராக இருந்தாலும் ரெஃபரல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.